ஹலோ கைஸ். அதாவது வாக்குறுதிகள் சாத்தியமா அப்படின்ற தலைப்புல நான் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்னைக்கு காலையில சடனா என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுவரை பல வருடங்களா பல கட்சிகளை நம்ம பார்த்துட்டோம். ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இனிமே நான் ஆள போறேன், புதுசா அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் நிறைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம கொஞ்ச நாளாவே ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில எனக்கு மனசுல தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி பல வருடமா வாக்குறுதிகளை மட்டுமே நம்பி மக்கள், முக்கியமா பெண்களை குறி வச்சு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களா? சரி, இப்ப புதுசா முக்கியமா வாக்குறுதிகள் அப்படின்னாலே இந்த நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வித்தியாசமான முறையில ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அப்படி நிறைவேற்ற முடிஞ்சிச்சுன்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் தனியா முடிவெடுத்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? சென்ட்ரலோட சப்போர்ட் இல்லாம அப்படியே நிறைவேற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், மக்களுக்கு அது மிகப்பெரிய எவ்வளவு பாதிப்பை கொண்டு வரும். அதாவது இந்த மாதிரி வாக்குறுதிகள் நிறைய திட்டங்களை நிறைவேற்றினா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். இதை நான் ஒரு பெரிய சீரீஸாவே கொண்டு போக போறேன். வாக்குறுதிகள் சாத்தியமா அப்படின்னு. சோ இதை தொடர்ந்து ஏகப்பட்ட, அதாவது திமுகவோட வாக்குறுதிகள் தனியா, அதிமுகவோட வாக்குறுதிகள் தனியா, தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதிகள் தனியா, அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியோட வாக்குறுதிகள் தனியா, இந்த மாதிரி அந்தந்த கட்சிகளோட வாக்குறுதிகளை தனித்தனியா ஒரு வீடியோவா நான் மேக் பண்ண போறேன். இதுல முதல்ல நாம் தமிழர்களோட கட்சியோட வாக்குறுதிகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன தீரா சடனா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாம் தமிழரோட வாக்குறுதிகள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்குறுதிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஹெலிகாப்டர்ல நான் மாடு மேய்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அன்பிரடிக்டபிளா இருக்கும். சோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த நாம் தமிழரோட வாக்குறுதிகள் என்னன்னா மெஜாரிட்டியா கொடுத்திருக்காங்க. நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல மேஜர் ரோல் பிளே பண்ற வாக்குறுதிகளை எடுத்து இந்த வாக்குறுதிகளை சாத்தியப்படுத்த முடியுமா, அதாவது நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படி நடைமுறைப்படுத்தினா அது எத்தனை வருடங்களுக்குள்ள அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் ஒருத்தவங்களும் இந்த சீரீஸை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு அரசியல்ல ஒரு தெளிவு மண்டையில ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வாக்குறுதிகளை நம்பி தானே நான் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டேன், ஆனா இதெல்லாம் நடைமுறைப்படுத்தவே முடியாதுன்னா நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மூளை யோசிக்கக்கூடிய அளவுல இந்த வீடியோ இருக்கும். சோ ஒருத்தவங்களும் இந்த வீடியோவை டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு நிறைய வீடியோ போய் ஷேர் பண்ணிட்டு வாங்க. பாஸ் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஹலோ கைஸ், நான் தான் தீரன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட இன்னைக்கு முதல் டே நாம் தமிழரோட கட்சியோட வாக்குறுதிகளை பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே அவங்களோட வாக்குறுதிகளை இலவசம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே இருக்காது. சோ அதுல முதல் விஷயமா அவங்க எந்த கொண்டு வருவாங்க, எந்த விஷயத்த அடிப்படை தேவையா பார்ப்பாங்க அப்படின்னா கல்வியையும் மருத்துவத்தையும். கல்வியை நான் இலவசமா எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்க போறேன், மருத்துவத்தை இலவசமா எல்லாத்துக்கும் சரிசமமா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி கொள்கையில அவங்க நிறைய அவங்களோட வாக்குறுதியில சொன்னார். சரி, ஓகே. இப்ப உள்ள கவர்மெண்ட் அரசு பள்ளிகளை விட பிரைவேட்ல உள்ள ஸ்கூல்ல மக்கள் அதிகமான மோகங்கள் எடுத்து காசு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா படிச்சா போதும், என் பிள்ளையோட நாலேஜ் அளவுக்கு அதிகமா கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசு பள்ளியை விட்டுட்டு தனியார் பள்ளிகளை நாடி பெற்றோர்கள் போறாங்க. சோ இப்படி நாடி போறத நான் மாத்துவேன் அப்படின்ற மாதிரி சீமான் அண்ணன் அவர் அவங்களோட வாக்குறுதிகளை சொல்லியிருக்காரு. ஓகே, இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றதான ஃபர்ஸ்ட் பாக்கணும். அவங்க சொல்றது ஓகே, வாக்குறுதி நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே, ஆனா அதை சாத்தியப்படுத்த முடியுமா, அது எத்தனை வருடங்களுக்குள்ள சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும்ல. அதுதானே முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவேன்னு சொன்னா மட்டும் பத்தாதுல, அந்த ட்ரெஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகுதான் பார்க்கணும்ல. சோ அதைத்தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஃபுல்லா இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை ஃபுல்லா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க தனியார் பள்ளிகள்ல. அத ஃபுல்லா ஹேண்டில் பண்றது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலான ஒரு விஷயமா ஏற்படும். அது மட்டும் இல்லாம இதை அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு குறைஞ்சது 10ல இருந்து 15 ஆண்டுகள் ஆகும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல நான் நிறைய விஷயங்களை தேடி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு விஷயம் நினைச்சா பண்ணலாம். இந்த தனியார் பள்ளிகள் மேல உள்ள மோகங்களையும் ஆசைகளையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாமக்கலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா அரசு பள்ளிகளோட தரத்தை உயர்த்தணும். அரசு பள்ளிகள்ல அவங்களோட எஜுகேஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான்
கொஞ்சம் கொஞ்சமா, அதுவும் உடனே சாத்தியக்கூறு இல்ல. அப்புறம் அதை மக்கள் வந்து பிலீவ் பண்ணணும், நம்பணும். ஓகே, பிரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல சூப்பரா வந்து பாடங்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, அங்கே விட இங்க எஜுகேஷன் சிஸ்டம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நம்பினா மட்டும்தான் மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கண்டிப்பா பிள்ளைகளை வந்து மாத்தி வந்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க. சோ இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு குறைஞ்சது 10 இருந்து 15 ஆண்டுகள் ஆகும். இதைத்தான் சீமான் அண்ணன் அவரோட முதல் வாக்குறுதியா சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மருத்துவத்தை இலவசமா தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவே இது ரொம்ப 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 நல்ல விஷயம். சோ இதுக்கு ரொம்ப நாள் பேச வேணாம். மருத்துவம் எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம்தான். கண்டிப்பா தனியார் மருத்துவமனைகளை எந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்ல வந்து குவாலிட்டியா கொடுக்குறாங்களோ அதே குவாலிட்டியோட கவர்மெண்ட், அதாவது அரசு மருத்துவமனைகளையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தனியார் மருத்துவமனைகளை விட்டுட்டு அரசு மருத்துவமனைகளை தேடி வருவாங்க. இல்லாத ஏழ்மை குடும்பத்து மக்களுக்கு அது மிகப்பெரிய பிரயோஜனமா இருக்கும். இதை வந்து அவங்க சீர்படுத்துறது மிக குறைந்த ஆண்டுகள், கிட்டத்தட்ட அதாவது 2 ஆண்டுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளோட தரத்தை வந்து உயர்த்தலாம். அது மட்டும் இல்லாம ஒரு மாவட்டத்துக்கும் மருத்துவ கல்லூரி கொண்டு வரணும், அதோட சேர்ந்து உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கிரியேட் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு அவரோட ஒரு நோக்கம் வந்து இருந்துச்சு. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். இப்பவே மருத்துவத்துறையில ஏகப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம முதல்ல இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இப்ப ஏகப்பட்ட சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. முக்கியமா டிஎம்கே ஆட்சியில எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பெருசா. ஆனா ஏடிஎம்கே ஆட்சி, அம்மா அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப அவங்களோட இந்த மருத்துவ பெண்களுக்கு வந்து இந்த மகப்பேறு டைம்ல வந்து நிறைய பொருட்களை கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ட்ரீட்மெண்டோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை ஏடிஎம்கே அவங்களோட ஆட்சி காலத்திலையும் குறுகிய காலகட்டத்துக்குள்ள இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்தாலும் இந்த திட்டங்கள் சாத்தியம்தான். சோ இதுல வந்து எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறமா மது ஒழிப்பு, இது வந்து முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டுல மது ஒழிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. வரக்கூடிய எல்லா கட்சியுமே அந்த காலத்துல கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்த காலகட்டத்தில இருந்து நான் வந்தா மது ஒழிப்பை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரிதான் வாக்குறுதிகளை கொண்டு வர்றாங்க. ஆனா இதனால் வரை கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த மதுவை வந்து ஒழிக்கவே இல்லை. சரி, ஓகே, இப்படி ஒழிச்சா என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க்ல இருந்து மட்டுமே நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு 40,000 இருந்து 50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. சோ சடனா இந்த மது ஒழிப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த 40,000 50,000 கோடி, அந்த 50,000 கோடி ரூபாய் வர்றத வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி மது ஒழிப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பனைமரக்கல் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும், ஃப்ரீ பண்ணணும். மக்கள் வந்து இந்த பக்கம் டைவர்ட் ஆகி வர்ற மாதிரி. சோ இங்க மது ஒழிப்பு உடனே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுல மிகப்பெரிய இன்னொரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து மது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து மது பாட்டில்களை வந்து கடத்த ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும். சோ நம்ம அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த 50,000 கோடி ரூபாய் வருமானம் வர்றதுக்கு வேற ஏதாவது ஒரு சோர்ஸையும் நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா கொரோனா டைம்ல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட காசு இல்லாம இடையில ஒயின் ஷாப்பை திறந்த கதையெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். டாஸ்மாக அப்பப்போ ஃப்ரீ பண்ணாங்க. அந்த நேரத்துல கூட மக்கள் வந்து கொந்தளிச்சாங்க. மக்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து நீங்க பூர்த்தி பண்ண மாட்டீங்க, ஆனா இந்த என்ன சொல்றது டாஸ்மாக ஃப்ரீ பண்ணி விடுறீங்களே அப்படின்னு அந்த நம்ம நாட்டோட குடிமகன்கள்லாம் டாஸ்மாக் வாசல வரிசையில நின்று மது பாட்டில்களை வாங்கிட்டு போன வீடியோக்கெல்லாம் நம்ம ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்திருப்போம். சோ அந்த அளவுக்கு இன்கம் வர்றதுனால மட்டும்தான் அந்த மது ஒழிப்பை வந்து வரக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வரக்கூடிய எந்த அரசுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. சோ இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் ஆகும். சோ இத வந்து கொண்டு வரணும் அப்படின்னா குறைஞ்சது எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னா மது ஒழிப்பை கொண்டு வந்து அதுக்கான சோர்ஸை வந்து திரும்ப இங்க ரெடி பண்ணி வெளி மாநிலங்கள்ல இருந்து டோட்டலாவே மது கடத்துறத ஃபுல்லா ஸ்டாப் பண்றது, பனைமரங்களை அதிகப்படுத்தி பனைமரங்கள் அதை வந்து உள்ள சேல்ஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா கேரளால இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இதை குறைஞ்சது பண்ணணும், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் சீர்படுத்தி சிறப்பா முடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 10 வருடங்கள் ஆகுமா, 10 இருந்து 15 வருடங்கள். சோ நாம் தமிழரோட அந்த விஷன் ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க வந்தோடனே இதெல்லாம் பண்ணிட முடியாது. அவங்க கொண்டு வர்ற இந்த திட்டங்கள் எல்லாமே குறைஞ்சது 5 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் இல்ல 15 வருஷம் அவ்வளவு ஆண்டுகள் ஆகும் கண்டிப்பா அவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்களை ஃபுல்லாவே.
அதுக்கு அடுத்ததா மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயத்தை வந்து அரசு பணியாக்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை ஃபுல்லா நான் வந்து ஒரு அரசு அதிகாரிகளா மாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப விவசாயிகள் என்ன நினைப்பாங்க, சீமானன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நம்மளாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய், நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணும், அவர் எந்த மாதிரி ஒரு விஷமோட எந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அரசியலை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா இல்ல, இந்த மாதிரி திட்டங்கள் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி திட்டங்களை ஈஸியா வந்து உங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தா அந்த ஐடியாவை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு இப்ப நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களோட நிலங்களை ஃபுல்லா அரசுடைமையாக்கப்படுவாங்க. அதாவது உங்களோட நிலங்களை ஃபுல்லா வாடகைக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க. இப்படி வாடகைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலயே நாங்க சொல்ற பயிர்களை நீங்க விளைவிச்சீங்க அப்படின்னா அதையும் கவர்மெண்டே எடுத்துக்கிறோம், அதுக்கு நான் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை எத்தனை விவசாயிகள் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க? உங்களோட சொந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு நீங்க கொடுப்பீங்களா? கொடுத்துட்டு மாசம் மாசம் சம்பளம் வந்து வாங்குற மாதிரி நீங்க வந்து வேலை பார்ப்பீங்களா? அதுக்கு அந்த நேரத்துல விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, இப்ப உள்ள நிறைய விவசாயிகளே நிலம் வச்சிருக்கிறவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பயிர் நல்லபடியா விளையணும் அப்படின்றத கூட நினைக்கிறல. ஓகே வந்தா ஓகே, வரலன்னா இன்சூரன்ஸ் எடுக்கல, அதான் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு போயிட்டாங்க. சோ உங்களோட நிலத்தை விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்து மாசம் மாசம் சம்பளம் வந்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது விவசாயிகளோட மனநிலைமையை பொறுத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை செயல்படுத்துறதுக்கு குறைஞ்சது 3 to 5 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஒர்க், அரசு வேலைகள் வந்து 100% தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். சோ இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் தனியா சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டு அரசு மட்டும் இதை வந்து கண்டிப்பா பண்ண முடியாது. மத்திய அரசோட சப்போர்ட் வேணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்குருவாங்களா அப்படின்றத தெரியல. ஏன்னா அவங்க இப்ப வர ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தியை ஏதாவது ஒரு மூலையில திணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுல அதாவது 100% வந்து தமிழர்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாம இங்க எதுவும் பண்ண முடியாது. அவங்கள நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் தமிழ்நாட்டுல நம்ம வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும். ஆனா ஒரு சில விஷயங்கள் மூலியமா, அதாவது தமிழ் மொழி அந்த தமிழ் தேர்வு வந்து கட்டாயமாக்கப்பட்டு எல்லா தேர்வுகள்லையும் பண்ணா மட்டும் இதை வந்து கொஞ்சம் அதாவது கம்மி பண்ணலாம். ஏன்னா ஹிந்தி படிக்க தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் அவ்வளவு வராதுங்க. பட் தமிழ் மொழியை கட்டாயமாக்கிட்டா அவங்க அந்த விஷயத்துல ஃபில்டர் ஆவாங்க. சோ இதுல ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டு நம்ம பசங்க வந்து இதுல வந்து இம்ப்ரூவ் பண்ணி உள்ள வருவாங்க. சோ இந்த மாதிரி கொண்டாடலாமே தவிர அது வந்து ரொம்ப சாத்தியமில்லாத ஒரு விஷயம். 100% தமிழர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு குறைஞ்சது எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே கம்மியான வருடங்கள்லாம். 1 to 2 ஆண்டுகளுக்குள்ள இதை வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்ல வந்து நான் வந்து என்ன சொல்றது கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறமா இந்த கனிம வளங்கள் தமிழ்நாட்டுல மழை காத்தெல்லாம் வித்துட்டாங்க, தண்ணி எங்க பார்த்தாலும் இந்த பாறைகளை ஃபுல்லா உடைச்சு கிரானைட் குவாரிகள் இந்த மதுரை சைடு எல்லாம் போனோம்னா மழையே இல்லை, பாதி மழையை உடைச்சு கிரானைட் குவாரிகளா வச்சு வித்துட்டாங்க. சோ கனிம வளங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு சொல்றேன் அப்படின்னா விஜய், சாரி நம்ம சீமானண்ணே. சார் நான் ஏதோ திங்கிங்ல இருக்கேன். சீமானண்ணே வந்து இந்த மாதிரி சொல்றாப்ல. சோ இது சாத்திய கூறுகளா? தமிழ்நாட்டுல கனிம வளங்களை காப்பாற்ற முடியுமா அப்படின்னா இதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. கண்டிப்பா 100% காப்பாற்ற முடியும். பிரைவேட்ல அவன் இஷ்டத்துக்கு மலையை போட்டு வித்து அதை மணல் அள்ளி விற்கிறே பாரு, எல்லாத்தையும் கவர்மெண்டோட கண்ட்ரோல கொண்டு வந்து இவ்வளவுதான் அள்ளணும், இவ்வளவுதான் மலைகளை உடைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கனிம வளங்களை காப்பாற்ற முடியும். கேரளால முத கொண்டு இந்த விஷயத்தை தான் இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஈஸியாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்ததா லஞ்சம் ஊழலை ஃபுல்லா ஒழிக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். சோ லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% வந்து ஒழிக்க முடியும். எல்லா பண பரிவர்த்தனைகளையுமே ஆன்லைன்ல டிஜிட்டல் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது டெத் சர்டிபிகேட் வாங்குறது, ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து சரி வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அரசு அலுவலகங்களை நாடி போகும்போது எல்லா பரிவர்த்தனைகளையுமே டிஜிட்டல் மூலியமா நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கையில இவ்வளவு கொடு அப்படின்றத வாங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு ஐடியா. அது மட்டும் இல்லாம
இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாவே கொஞ்ச நாள்ல குறுகிய காலகட்டத்திலே செயல்படுத்த முடியும். குறைஞ்ச ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அள்ளி வீசியிருக்காங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் மேஜர் ரோல் பிளே பண்ண சில வாக்குறுதிகளை மட்டும் கொண்டு வந்து இந்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத கொஞ்சம் டீப்பா வந்து டெப்தா அனலைஸ் பண்ணி பார்த்தோம். சோ உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடிஞ்சா, இவ்வளவு திட்டங்களை நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லியிருக்காங்க, அதை செயல்படுத்த இத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி மேல அக்கறை இருந்தோ புதுசா ஒரு கட்சியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2026 ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்து திமுகவோட வாக்குறுதிகள், அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்ற எத்தனை வருடங்கள் ஆகும், அடுத்து அதிமுகவோட வாக்குறுதிகள், அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குறுதிகள், அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்ற எல்லாத்தையுமே சீரீஸ் மாதிரி தொடர்ந்து நாளைக்கு திமுக, நாளை கழிச்சு அதிமுக, அடுத்து டிவிகே அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல நாளைக்கே நீ டிவிகே போடு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் அதை வந்து நான் போடுறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு யாரோட வாக்குறுதிகள் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நல்ல சூப்பரான பாக்குறேன். See you.